கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த மயிலாடுதுறை தேரெழுந்தூரில் உள்ள ஆமருவியப்பன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மயிலாடுதுறை ஆமருவியப்பன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். மோகன், ஆமருவியப்பன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. என்ன சிறப்பு? எவ்வளவு பக்தர்கள் வந்து வழிபாடு செய்தார்கள்? என்னென்ன நிகழ்வுகள்? திரைவதி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த கம்பர் பிறந்த தேரெழுந்தூரில் அமைந்துள்ளதுதான் அந்த பிரசித்தி பெற்ற வைணவ தலமான செங்கமல தாயார் சமேத ஆமருவியப்பன் திருக்கோவில். இந்த கோவில் கடந்த 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது திருப்பணிகள் செய்யப்பட்டு இன்று இந்த குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பஞ்ச அரங்க ஸ்தலங்களும் பஞ்ச கிருஷ்ண ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படும் ஸ்தலங்கள்ல ஒன்றாகவும் 108 திவ்ய தேசங்களில் 10வது ஸ்தலமாகவும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் என்ற சிறப்புக்குரிய இந்த தலத்துல இன்று இந்த கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. 7 கால யாகசாலை பூஜைகள் முடிவடைந்து சிவாச்சாரியார்கள் அந்த பட்டாச்சாரியார்கள் அந்த புனித நீர் கடங்களை சுமந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கே வேத மந்திரங்கள் முழங்க அந்த புனித நீரானது விமான கும்பங்களில் கலசங்களில் ஊற்றப்பட்டு இந்த கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி மயிலாடுதுறையில் மட்டுமின்றி மயிலாடுதுறை சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அதே போல வெளி மாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினாங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மோகன்.